வீரரா செல்லும் போல் சேர்க்கவே என் ஆசான் வீரராக இருக்க புகழ். அகலகில்லேன் இறையுமென்ற அலர்மேல் மங்கையுடை மார்பா, நிகரில் புகழாய் உலகமொன்றுடையாய் என்னை ஆழ்வானே, நிகரில் அமரர் மணிக்கணங்கள் விரும்பும் திருவேங்கடத்தானே, புகழொன்றில்லாடியே நுண்ணடிக்கு இளமர்ந்து புகுந்தேனே. இன்றைய உபயதாரருக்கு நன்றி கூறி, ஸ்ரீ ராமரும் அமெரிக்காவும் என்ற தலைப்பிலே இன்று நம் தேசத்தை எதிர்நோக்கி இருக்கும் ஒரு முக்கியமான பிரச்சனை பற்றி பேச இருக்கிறேன். ஸ்ரீ ராமர் என்று நான் தலைப்பு கொடுத்த காரணம், வால்மீகி ராமாயணத்தில் ராவணன் கொல்லப்படுகிறான். ராவணன் கொல்லப்பட்ட பிறகு ராமனுடைய உத்தரவின் பேரில் லக்ஷ்மணன் விபீஷணனுக்கு பட்டாபிஷேகம் செய்கிறான். அப்போ ராமன் என்ன சொல்கிறான், லக்ஷ்மணா, நான் நகரத்துக்குள்ளே வரக்கூடாது, ஏன்னா அம்மாவுடைய உத்தரவு 14 ஆண்டு நீ காட்டில் இருக்கணும்ட்டு, அதனால தான் நான் சுக்ரீவனுடைய கிஷ்கிந்தைக்கு கூட நுழையலை, எனவே நீ போய் பட்டாபிஷேகம் பண்ணு, நான் வெளியே இருந்து பார்க்குறேன்னு சொல்லிட்டார். அப்போ லக்ஷ்மணன் போய் பட்டாபிஷேகத்தை முடிச்சுட்டு வரான். அப்புறம் வெளியே அண்ணா உள்ளே போய் இலங்கையை பார்த்தேன், அது குபேரனுடைய நிர்மாணம், குபேரன் செல்வத்துக்கு அதிபதி இல்லையா, நகரமே தங்கத்தாலானதாக இருக்கிறது, இவ்வளவு தூரம் ஒரு நகரமே தங்கமயமாக இருப்பது நான் எங்கும் பார்த்ததில்லை, நீங்கள் வரவில்லை அண்ணா என்று வருந்துகிறான். அடுத்து எல்லாருமா சேர்ந்து புஷ்ப விமானத்தில் கிளம்புற போது கூட, அண்ணா இலங்கையை பாருங்கன்றான், சீதைக்கு ராமன் காட்டுகிறான். அப்போ ராமன் சொல்கிறான், அப்பி ஸ்வர்ணமயி லங்கானமே லக்ஷ்மண ரோச்சதே ஜனனி ஜென்மபூமிச்ச ஸ்வர்காதபி கரியசி. லக்ஷ்மணா, இந்த இலங்கை நகரம் முழுவதும் தங்கத்தால் ஆகியிருந்தாலும், இப்படி ஒரு நகரத்தை நாம் எங்குமே பார்க்கவில்லை என்றாலும், எனக்கு அது அவ்வளவு தூரம் விருப்பமாக இல்லை. காரணம் என்னவென்றால், தாயும் தாய் நாடும் சொர்க்கத்தை விட உயர்ந்தது என்று சான்றோர்கள் சொல்லுவார்கள். நமக்கு நம்ம தாய்நாடு அதுதான் முக்கியம். இந்த இலங்கையை புகழ்ந்து இங்கே போய் உட்கார சொல்கிறியா என்று சொல்லுகிறான். இது யுத்த காண்டத்தில் இருக்குது, 124வது அத்தியாயத்தில் இருக்கிறதாக சொல்லப்பட்டிருக்கு. இது எதுக்கு சொல்ல வர்றேன் அப்படின்னு சொன்னால், தங்கமயமான ஒரு நகரத்தை பார்த்து ராமன் மனம் சலனப்படவில்லை, தங்கத்தை பார்த்து அவன் ஆசைப்படலை. ஆனால் அதே ராமன் பிறந்து வளர்ந்த இந்த பூமியிலே இன்று தோன்றின நம் நாட்டவர்கள் தங்கம் அதிகமாக இருக்குதுங்கிறதுக்காக அமெரிக்காவுக்கு ஆசைப்படுகிறார்கள். எப்படி ஆசைப்படுகிறார்கள்? இந்தியாவை விட்டு அமெரிக்காவுக்கு ஓடணும்னு நினைக்கிறாங்க. சில பேர் கொஞ்ச நாள் அங்கே இருந்து சம்பாதிச்சுட்டு திரும்பி வர்றாங்க. சில பேர் அங்கேயே உட்காந்து அவங்க சிட்டிசனாக மாறிடுறாங்க. ஏன்னா அங்கே கோல்டு ஸ்டாக் அதிகமாக இருக்கிறதுனால டாலர் வேல்யூ அதிகம். இந்திய பணம் அதுபோல் 80 மடங்கு அல்லது 90 மடங்கு அது அதிகம். தங்கம் பண்ணுற வேலை தான் அது. அப்போது தங்கத்தை கண்டு மனம் சலனப்படாத ராமன் இன்று அந்த தங்கத்தினாலே தாய்நாட்டையே வெறுக்கக்கூடிய இந்தியர்கள் என்ற ஒரு தாரதமியம் நாம் இந்த நேரத்தில் நினைக்கிறாப்புல தான் இருக்குது. அதை ஏன் நினைக்க வேண்டியிருக்கு அப்படின்னு சொன்னால், உலகத்தில் 100க்கும் மேற்பட்ட நாடுகள் இருக்குது, பெரிய நாடுகள். எந்த நாடுமே அந்த நாட்டில் வசிக்கிற அந்த நாட்டு குடிமகனை வெளிநாட்டுக்கு போகக்கூடாது என்று தடுப்பதில்லை. அப்படி ஒரு பிரச்சனை எழுப்புறது, உனக்கு வசதி இருந்தால் நீ போய்க்கோ, அப்படி தான் சொல்லுது. ஆனால் இந்தியா மட்டும்தான் இந்தியாவை விட்டு வெளிநாட்டுக்கு போவது மதத்துக்கு விரோதமானது, நீ இந்தியாவில் தான் இருக்கணும்னு சொல்லுது. இந்தியா ஒரு நாடு தான் அப்படி சொல்லுது.
அது ரொம்ப ஆச்சரியமான விஷயம். பலர் அதை பற்றி என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, இப்படி சொல்லி சொல்லி தான் வெளிநாட்டு அருமை தெரியாமல் இந்தியன் வீணாக போனான் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் நம்ம நாட்டிலே ஸ்மிருதிகள் என்று ஒரு தொகுதி இருக்குது. வேதங்கள் பற்றி எல்லாருக்கும் தெரியும், கேள்விப்பட்டிருக்கோம். ரிக்கேஜூர், சாமம், அதர்வனம். புராணங்களை பற்றி எல்லாருக்கும் தெரியும், 18 புராணம். இதிகாசங்கள் தெரியும், மகாபாரதம், ராமாயணம். இது அல்லாமல் ஸ்மிருதிகள் ஸ்மரிக்கப்படுவது என்று 100க்கு மேலே இருக்குது. அந்த நூல்கள் என்ன சொல்லுதுன்னா, ஒரு இந்துவனுடைய வாழ்க்கை நெறி எப்படி இருக்க வேண்டும், அவன் என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாதுங்கிறதை வகுத்து கொடுக்குது. அப்போது லா ஃபார் லைஃப் அந்த மாதிரி இருக்கக்கூடிய சட்டங்கள், வாழ்க்கைக்கு வேண்டிய சட்டங்கள், அவை இந்த ஸ்மிருதிகளிலே இருக்கின்றன. அது 100க்கு மேலே இருக்கிறதுனால சாதாரணமாக மக்கள் எதை படிக்கிறது, எந்த ஸ்மிருதியை படிக்கிறது, எந்த ஸ்மிருதியை விடுறது என்று ஒரு மயக்கம். இதை போக்கணுங்கிறதுக்காக தஞ்சாவூர் கும்பகோணம் பக்கத்தில் கண்டரமாணிக்கம் என்ற ஒரு ஊரிலே பிறந்த ஒரு மகான், அவர் பேர் வைத்தியநாத தீட்சிதர். அவர் எல்லா ஸ்மிருதிகளையும் படித்து அதனுடைய பிழிவை எடுத்து அந்த கொட்டேஷன் ஆதாரத்தோட ஒரு நூலாக தொகுத்தார். அதுக்கு பேர் ஸ்மிருதி முக்தாபலம். அந்த ஸ்மிருதி முக்தாபலத்தில் எந்த ஸ்மிருதியில் யார் இப்படி சொல்லியிருக்காங்கிறதையும் குறிப்பிட்டிருக்கார். அவர் கொடுத்துருக்கிற ஸ்மிருதிகள் எண்ணற்றவை இருந்தாலும் நீங்கள் உணரணுங்கிறதுக்காக ஒரு 10-12 வாசிக்கிறேன். அங்கிர ஸ்மிருதி, அத்திரி ஸ்மிருதி, ஆஸ்வலாயன ஸ்மிருதி, ஆபஸ்தம்ப ஸ்மிருதி, உசன ஸ்மிருதி, காத்தியாயன ஸ்மிருதி, கண்வ ஸ்மிருதி, கௌசிக ஸ்மிருதி, கௌதம ஸ்மிருதி, சங்க ஸ்மிருதி, சவுனக ஸ்மிருதி, தக்ஷ ஸ்மிருதி, தேவல ஸ்மிருதி, பராசர ஸ்மிருதி, பரத்வாஜ ஸ்மிருதி, போதாயன ஸ்மிருதி, மனுஸ்மிருதி, யமஸ்மிருதி, யாக்ஞவல்கிய ஸ்மிருதி, வசிஷ்ட ஸ்மிருதி, விஷ்ணு ஸ்மிருதி, வியாச ஸ்மிருதி, சுமந்து ஸ்மிருதி, ஹாரீத ஸ்மிருதி. சும்மா நான் ஒரு 10 தான் படித்து காமிச்சேன். அது 100கணக்கில் இருக்குது. இவ்வளவு ஸ்மிருதிகளையும் படித்து கரைச்சி குடித்து அதனுடைய பிழிவை அவர் ஒரு நூலாக கொடுத்துருக்கார். அதையே காஞ்சி மடத்தில் 7 பாகமாக போட்டிருக்கிறாங்க. பெருசு பெருசாக இருக்குது. அதில் எதுக்கு இதெல்லாம் சொல்கிறேன் அப்படின்னா, இந்த ஃபாரின் ட்ராவலை பற்றி சொல்லியிருக்கு. இந்தியாவை விட்டு வெளிநாடுகளுக்கு போகிறத பற்றி ஸ்மிருதிகள் சொல்லுது. அது என்ன சொல்லுது அப்படின்னா, இந்த வர்ணாசிரம தர்ம காண்டத்திலே, கலியுக நிஷித்த தர்மத்திலே, தர்மசாஸ்திர சுத்த நீதியிலே என்ன ஒரு வாசகம் வருது, துஜஸ்யாப்தௌ து நவ்யாத்து நிர்யாணம் சோதித்தஸ்யாபி சங்கிரகா. அதாவது ஒரு பிராமண புரோகிதன் வெளிநாட்டுக்கு சென்று வந்த ஒருவனுக்கு பரிகாரம் செய்து, அவன் குறிப்பாக பிராமணனுக்கு சொல்லுது, பரிகாரம் செய்து உனக்கு அந்த தீட்டு நீங்கிருச்சு அப்படின்னு சொன்னான்னா, அப்படி சொன்னவன் தண்டனைக்கு உரியவன் சொல்லுது. பரிகாரம் பண்ணினவனுக்கு தண்டனைன்னா போனவனுக்கு எவ்வளோ பெரிய தண்டனை. அது மற்ற யுகங்களில் பரிகாரம் பண்ணியிருக்கலாம், கலியுகத்தில் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்புறம் பாருங்கள், வியாச ஸ்மிருதியில் அவர் கொடுக்குறார், 4 வர்ணங்களினுடைய அமைப்பு எந்த ஊரில் இல்லையோ அதை மிலேச்ச தேசம் என்று அறிய வேண்டும். பிராமண, சத்திரிய, வைசிய,
சூதரர் இங்கே இருக்கு இல்லையா, அந்த வர்ணாசிரம பிரிவு இல்லை, எல்லோரும் கண்டபடி வாழ்கிறாங்க, எல்லாம் ஒன்று தான் அப்படின்னு எங்கெல்லாம் வாழ்கிறாங்களோ அதுக்கெல்லாம் மிலேச்ச தேசம்னு பேர். அதை பற்றி விஷ்ணு ஸ்மிருதி என்ன சொல்லுதுன்னா, மிலேச்ச தேசத்திலே ஸ்ராத்தம் செய்யக்கூடாது, அந்த நாடுகளில் போய் வேத மந்திரங்கள் சொல்லக்கூடாது, யாகம் பண்ணக்கூடாது, மிலேச்ச தேசத்திற்கு போகவே கூடாது. மகானான பிராமணனானாலும் அப்படிப்பட்ட அதர்ம தேசத்திலே அநேக யாகங்கள் செய்தாலும் அவன் சொர்க்கத்தின் பக்கம் எட்டி கூட பார்க்க முடியாது, அது பெரிய குற்றம் என்று சொல்லுது. இன்றைக்கி பார்த்திங்கன்னா அந்த மிலேச்ச தேசங்களுக்கு போகிறாங்க. நான் பொதுவில் அமெரிக்கான்னு சொன்னனே தவிர அமெரிக்கா மாதிரி எல்லா வெளிநாடுகளும் அதில் அடக்கம். அங்கே போய் யாகம் பண்ணுறேன்றாங்க, அங்கே போய் வேத மந்திரங்களை சொல்கிறாங்க. இதெல்லாம் நரகத்துக்கு உரிய குற்றம் என்று ஸ்மிருதிகள் சொல்லுகின்றன. அப்படி நான் போனவனுக்கு நான் பரிகாரம் பண்ணி அந்த தோஷத்தை நீக்கிறேன்னு எவனாவது சொன்னான்னா அவனுக்கு பயங்கரமான தண்டனை காத்திருக்கு என்று ஸ்மிருதிகள் சொல்லுகின்றன. இந்த மாதிரி எந்த நாட்டில் நீங்கள் பார்க்க முடியாது, இந்தியாவில் மட்டும்தான் அப்படி இருக்குது. ஏன் இப்படி இருக்குது? இந்தியாவை என்ன அப்படின்னா பெரிய வசதியா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டால் அதுக்கு விஷ்ணு புராணம் பதில் சொல்லுது. விஷ்ணு புராணம் 2ஆம் அம்சம் 3ஆம் அத்தியாயம் ஸ்லோகம் 23 என்ன சொல்லுது? அத்திர ஜென்ம சகசிராணாம் சகசிரைரப்பி சத்தம கதாச்சித் லபத்தே ஜந்துர் மானுஷ்யம் புண்ணிய சஞ்சயாது. ஆயிரக்கணக்கான ஜென்மங்களிலே நிறைய புண்ணியம் பண்ணினவன்தான் இங்கே இந்தியாவில் பிறக்கிறான். அடுத்து 24-25 என்ன சொல்லுது? தன்யாஸ்து தே பாரத பூமி பாகே பவந்தி பூயக புருஷாக சுரத்வாத். தேவர்களாக இருந்துவிட்டு மறுபடி பிறக்கிறவர்கள் நாங்கள் இந்தியாவிலே பிறக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறார்கள். அப்படி பிறக்கிறவர்கள் தேவர்களை விட உயர்ந்தவர்கள். இது விஷ்ணு புராணம் சொல்லுதுங்க. வேறு எந்த நாட்டை பற்றியும் அந்தந்த நாட்டு ஆன்மீக புத்தகங்கள் இப்படி சொல்லலை. அது என்ன காரணம் என்றால் அதை பற்றி அவங்க ரொம்ப அழகாக அதை விவஸ்தை பண்ணியிருக்கிறாங்க. கிருஷ்ணமிருகம் எந்த தேசத்திலே சுபாவமாய் வசிக்கின்றதோ அந்த தேசத்தில் வசிக்கிறவன் தானே தர்ம சித்தியை அடைகிறான். கிருஷ்ணமிருகம்னா கருப்பு மான். கருப்பு மான் ஒரு காலத்தில் இங்கே இருந்திருக்கு. அது இங்கே மட்டும்தான் இருக்கும், உலகத்தில் வேறு எந்த நாட்டிலையும் வாழாது. அதனுடைய கிளைமேட் தட்பவெப்பநிலை அப்படி. இங்கே இந்த பாரத தேசத்தில் மண் அமைப்பு மற்ற நாட்டு மண்ணை விட வித்தியாசமானது. இங்கே சாத்வீக அணுக்கள் அதிகம். மலை பாறைகள் அப்படி, தண்ணீர் அப்படி, தாவரம் அப்படி, தானியம் அப்படி, பழங்கள் அப்படி, காற்று அப்படி, கோவில்கள் அப்படி, ஆறுகள் அப்படி, எல்லாமே விசேஷ சிருஷ்டியாக பகவான் படைத்திருக்கிறார். பாரத வருஷம், அதாவது பரதனுடைய வம்சத்தைச் சேர்ந்தவர்கள் வாழக்கூடிய பரத வம்சம், பாரத வருஷம் என்று பெயர் பெற்றது. இங்கே பிறக்கணும்னா ஒரு ஆத்மா பல்வேறு நாடுகளில் பல்வேறு 1000 ஜென்மங்கள் புண்ணியம் பண்ணி அதனுடைய விளைவாக இங்கே வரணும். ஏன்னா இங்கே வந்தால் இங்கே வேதங்களும் புராணங்களும் சொல்லக்கூடிய யாகங்கள், ஜபங்கள், யஜ்யங்கள் இவற்றை அனுஷ்டித்து மேலான சொர்க்க பலனையும் மோட்ச பலனையும் அடையலாம். ஏன் பூமியிலேயே சொர்க்க வாழ்க்கையை வாழலாம். இது இந்த நாட்டில் மட்டும்தான் சாத்தியம் என்று எல்லா வேதங்களும் புராணங்களும் சொல்லுகின்றன. அப்போது இங்கே இந்தியாவில் என்விரான்மெண்ட், சூழல், ஃபுட்டு, உணவு, காற்று, இருக்கிற மக்களுடைய சகவாசம் எல்லாமே உலகத்தில் இருக்கக்கூடிய மற்ற நாடுகளை விட வித்தியாசமாக இருக்கிறது. அது நீங்கள் வாழ்ந்து பார்த்தா தெரியும். இப்போ இங்கேருந்து எத்தனையோ பேர் வெளிநாடுகளில் போய் இருந்து கொஞ்ச நாள் எனக்கு இந்த நாடும் பிடிக்கலை,
பண்பாடும் பிடிக்கலன்னு உடையந்துடுறாங்க. அவங்கள கேட்டால் அவங்க சொல்லுவாங்க இந்தியாவுக்கும் மற்ற நாடுகளுக்கும் இருக்கிற பேதம் என்ன என்பதை ரொம்ப விளக்கமாக சொல்கிறாங்க. இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஒரு பானை சோத்துக்கு ஒரு சோறு பதம்ங்கிறதுக்கு சொல்கிறேன். இந்தியாவிலே ஆணும் ஆணும் திருமணம் செய்து வாழும் குடும்பம், பெண்ணும் பெண்ணும் திருமணம் செய்து வாழும் குடும்பம் ஒன்று இல்லை சுத்தமாக, அல்லது எங்கோ இளமறை காயாக இருக்குது, தேடி பிடிக்கணும். ஆனால் அமெரிக்காவிலேயோ இல்லை மற்ற நாடுகள்லேயோ ஆணும் ஆணும் பெண்ணும் பெண்ணும் திருமணம் செய்து வாழக்கூடிய வாழ்வை கே லைஃப் அப்படின்னு சொல்கிறாங்க. எல்ஜிபிடின்னு சொல்லுவான், லெஸ்பியன் லைஃப் அப்படிமா. அது வீதிக்கு 2 குடும்பம் காட்டுறான். அப்படி சர்வ சாதாரணமாகி போச்சு இன்னைக்கு. இதை மதத்துறையிலேயே இதை நம்ம ஆட்சேபிக்க முடியாது, நீதிமன்றத்தில் கூட இதை நம்ம சரின்னு சொல்ல வேண்டியிருக்கு என்கிற அளவுக்கு அங்கே ஜனத்தொகை, இந்த மாதிரி ஜனத்தொகை அதிகமாகி போச்சு. இப்போது இவர்கள் மத்தியிலே போய் நம்முடைய இளைய தலைமுறையை பழக விட்டால் நம்முடைய பிள்ளைகள் எப்படி வாழ்வார்கள், எப்படி பழகுவார்கள், அவங்களுக்கு என்ன விதமான கலாச்சார தாக்கம் ஏற்படும் சிந்திச்சு பாருங்கள். ஏன்னா அங்கே எந்த விதமான உணவு கட்டுப்பாடும் இல்லை. கட்டுப்பாடு இல்லாத உணவை சாப்பிடுகிறவன் மனம் கட்டுப்பாடு இழந்து தடுக்கப்பட்ட குணங்களை எளிதாக அடைகிறான், அவற்றை வளர்த்து கொள்கிறான். அங்கே பார்த்தீங்கன்னா எல்லோரும் துப்பாக்கி வச்சுக்கலாம், அதுக்கு ஒரு பெரிய லைசன்ஸு தடை கிடையாது, அப்படி ஒன்றும் கிடையாது. சின்னவன் பெரியவன் எல்லோரும் வச்சுக்குவான். வயலன்ஸ் ரொம்ப சர்வசாதாரணமாக இருக்குது. அப்போ இப்படிப்பட்ட சூழலில் நாம் இன்றைக்கி இந்தியாவில் வாழக்கூடிய இந்த குழந்தைகள் அல்லது பெரியவர்கள் அங்கே போய் வாழ்கிறதுன்னா அது எவ்வளவு கஷ்டமாக இருக்குது. முதல்ல சாப்பாட்டை எடுத்துக்கோங்க. சாப்பாடு எடுத்துக்கிட்டால் அங்கே மெயினாக சாப்பாடுன்னு சொன்னாலே அசைவம் தான். நீங்கள் வெஜிடேரியன் டயட்டுக்கு தேடி போகணும். எவனாவது இந்தியாக்காரன் ஹோட்டலில் வச்சுருந்தா உண்டு. ஏன்னா முக்கிய உணவு, ஸ்டேபிள் ஃபுட்டே அவங்களுக்கு அசைவ உணவாக இருக்கிறது. இந்த புலால் மறுத்தல் பற்றி சொல்லக்கூடிய ஸ்லோகங்கள் இங்கே நம்ம சாஸ்திரங்களில் பார்த்திங்கன்னா அது என்ன தீய விளைவை உண்டு பண்ணுகிறது. பொதுவில் ஆரம்பிக்கும் போது சொல்கிறான், அரக்கர்கள் அனைவரும் மாம்சத்தையே விரும்பி உண்ணுகிறார்கள், அவர்கள் மனித மாம்சத்தை கூட உண்ணுவார்கள், அதனாலே அவர்கள் அரக்கர்களாக இருக்கிறார்கள். நீங்கள் ராட்சசங்களுடைய சிற்பங்களை பார்த்தீங்கன்னா 2 பல் இப்படி நீட்டிகிட்டு இருக்கும். அப்போது அது எதை காட்டுகிறது? விலங்குத்தன்மையை காட்டுகிறது. இந்த உணவு தான் ஒரு நாட்டில் 90% மேலே இருக்குது அப்படின்னா அந்த நாட்டு மக்களுடைய குணம் எப்படி இருக்கும்? அவங்களோட நம்ம போய் ஒட்டி பழகிறதுங்கிறது நமக்கு எவ்வளோ கஷ்டம். இப்போ நம்ம நாட்டில் அசைவ உணவு சாப்பிட்றவங்க கூட வாரம் ஒரு நாள் அது ஏதோ ஓரளவு சாப்பிடுவான். அங்கே மெயின் ஃபுட்டே அதுதான். அப்படி ஒரு பழக்கம் இன்றைக்கும் இருக்குது, அது அன்றைக்கும் இருந்தது. அதை அன்றைக்கே பெரியவங்க பார்த்துருக்குறாங்க. அதெல்லாம் போகபூமி. போகபூமினா என்ன? வாழ்க்கையை அனுபவிக்கணும், சுகபோகமாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காகவே வாழக்கூடியவர்கள் அவர்கள். ஆனால் இவன் அப்படி இல்லை. ஏன் இந்தியாவில் பிறக்கிறதுக்கு ஆயிரக்கணக்கான ஜென்மங்கள் புண்ணியம் பண்ணணும்னா இங்கே ஆன்மீகத்துக்கு முக்கியத்துவம். இந்த ஆத்மா கிடைத்தேற வேண்டும். இங்கே இருக்கிற பணம் சம்பாதிக்கிற செட்டியார் முதற்கொண்டு ஆன்மீகவாதியாக இருக்கணும். அப்படிப்பட்ட ஒரு சமுதாயம் இது. கண்ணகி செட்டியார் பொண்ணு தானே. அவள் மதுரையை பார்த்து பற்றி எரியணும்னு எரிஞ்சது இல்லையா? அவள் பேச்சுக்கு கட்டுப்பட்டு ராஜா செத்து போனான்ல. அது எப்படி? பணம் சம்பாதிப்பதே லட்சியமாக உள்ள ஒரு வைசிய குடும்பத்தில் பிறந்தவள் தானே அவள். அவளுக்கு இவ்வளவு ஆன்மீகம் இருக்கும், இவ்வளவு தெய்வ சக்தி இருக்கும்னா இந்த ஊரில் இருக்கிற பிராமணன் எப்படி இருந்திருப்பான் அந்த காலத்தில்? அப்போ இவர்கள் நடமாடும் தேவர்களாக இருந்தார்கள், தெய்வங்களை வரவழைக்கக்கூடிய சக்தி உள்ளவர்களாக இருந்தார்கள், அமானுஷமான காரியங்களை அனாயசமாக செய்து காட்டக்கூடியவர்களாக இருந்தார்கள். ஒன்றும் இல்லை, குழந்தை இல்லைன்னு ஒரு ராஜா விண்ணப்பம் பண்ணுறான் ஒரு பிராமணர்கிட்ட. அவர் யாகம் பண்ணி அந்த யாக குண்டத்திலேயே ஒரு ஆம்பளை பிள்ளை ஒரு பொம்பளை உருவாக்கி, இந்தா இது உன் மகன் அப்படின்னு பாஞ்சாலராஜனுடைய கதையில் அதுதானே பார்க்குறோம். அப்படி நடந்திருக்கு. யாகம் என்பது ஒரு காமதேனுவாக இருந்திருக்கிறது.
அப்படிப்பட்ட ஒரு நாடு இந்த நாடு. உலக வரலாற்றில் கிரீஸ் இருக்குது, அப்புறம் வந்து அரபு நாடுகள் இருக்குது, ஜப்பான் இருக்குது, சைனா இருக்குது. அங்கே எங்கேயாவது இந்த மாதிரி ஒரு அபீஷ்ட சித்திக்காக ஒரு யாகம் பண்ணால் உடனடியாக அங்கே வந்து காரியம் நடந்துச்சுங்கிற கதையை காணோம். அவங்க தெய்வ மகிமையினாலே சில வரங்கள் கிடைத்தன, அதுவும் ரொம்ப நாள் அவங்க தவம் பண்ணி அவர்கள் அடைந்தார்கள் என்று அப்படி கதைகளை பார்க்குறோம். அப்போது இந்த மாதிரி சுவிட்சை போட்டால் பல்ப் எரியுதுங்கிற மாதிரி உடனடியாக பலன் தரக்கூடிய யாகங்கள் இங்கே தான் நடக்குது. பிரம்மா முதற்கொண்டு யாகம் பண்ணணும்னா தன்னுடைய பிரம்மலோகத்தை விட்டு இங்கே இந்தியாவுக்கு வந்து காஞ்சிபுரத்தில் தான் யாகம் பண்ணார். காஞ்சிபுரம்னு பேர் எப்படி வந்தது, ஏன் வந்தது? +5 பிரம்மாவாலே தொழப்பட்ட ஊர். இங்கே வந்து அசுரமேத யாகம் பண்ணுறாரு இருந்தாள் பிரம்மா. ஏன் தேவலோகத்தில் பண்ணக்கூடாது? யாகம் பண்ணுவதற்கு என்று ஏற்பட்ட பூமி இந்தியா தான், இங்கே தான் பண்ணலாம். ஏன்னா இது வந்து கர்ம பூமி, சாத்விக பூமி. அப்படியாக இருந்தது. அன்றைக்கே வந்து மற்ற நாடுகளில் தின்போம், ஜாலியாக இருப்போம், சாவோம். இதுதான் அவங்க வாழ்க்கை முறை. அங்கே வந்து பெரிய ஆன்மீக சித்திகள் எங்கே ஒன்றும் காணோம். கடவுள் எப்படி இருப்பார்? கருப்பாக இருப்பாரா, சிகப்பாக இருப்பாரா? உயிர் எங்கே இருக்குது உடம்புல மனிதனுக்கு? அது எவ்வளோ பெருசாக இருக்கும், சிறுசாக இருக்குமா? ஆம்பளை உயிர் எப்படி இருக்கும், பொம்பளை உயிர் எப்படி இருக்கும், நாய் உயிர் எப்படி இருக்கும்? இந்த கேள்வியே கிடையாது மற்ற நாடுகளில். இங்கே அதுதான் மெயின் ஆக்குபேஷனை. இங்கே இருந்தவன் பூரா அதை பற்றி தான் ஆய்வு செய்திருக்கிறான். ஆன்மீக சிந்தனை தான் இங்கே நாடாண்ட ராஜா முதற்கொண்டு ராஜ ரிஷியாக ஞானியாக இருந்திருக்கிறான். அப்போ அப்படி போற்றி பாதுகாக்கப்பட வேண்டிய ஒரு தேசம் அது மற்ற நாடுகளோடு கலக்குமானால் இந்த ஆன்மீக செல்வம் போயிடுமே. அதனால் நீ அங்கே போகாத, அவங்களும் இங்கே கூப்பிடாத, நீங்கள் தனியாக இருங்க. இது ஒரு சிரேஷ்டமான வாழ்க்கை, இதை பற்றி குறைவாக நினைக்காதீங்க, குறைப்பட்டுக்காதீங்க என்று பெரியவர்கள் சொன்னார்கள். அதனால தான் கடல் கடந்து போகாதீங்க. கடல் கடத்துறது தீட்டு, போகக்கூடாது. ஏன்னா நீங்கள் எத்தனையோ வகுப்பு தாண்டி பிஹெச்டிக்கு வந்திருக்கிறீங்க. நீங்கள் மற்ற நாட்டுக்கு போனால் மறுபடியும் 1ஆம் கிளாஸ் போகிறீங்கன்னு அர்த்தம். ஒரு டீஜெனரேஷன், ஸ்பிரிச்சுவல் டீஜெனரேஷன் உண்டாகும். இவ்வளவு மேலே வந்துட்டு அங்கே மறுபடியும் போகலாமா? சகதி இல்லையா, சாக்கடை இல்லையா? போகாதீங்கன்னு சொன்னால் யார் கேட்குறாங்க? அப்போது அவர்கள் அந்த டாலர் வேல்யூ என்ற ஒரு மயக்கத்துக்கு ஆளாகிறார்கள். பணம், காசுக்கு மயங்காதவன் இந்தியன் என்று சரித்திரம் காட்டுது. எவ்வளவோ ஏழ்மையிலையும் நேர்மையாக வாழ்ந்தவர். குசேலருடைய வரலாறு என்ன? அவருக்கு திருட தெரியாதா? எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் நான் பொய் சொல்ல மாட்டேன்னு சொன்னான் ஹரிச்சந்திரன். இப்படி கதைகளை மற்ற நாடுகளில் பார்க்க முடியுதா? அப்போது தர்மத்துக்காக என்ன கஷ்டத்தையும் நான் தாங்கிக் கொள்வேன் என்று சொல்லக்கூடியவர்கள் 1-2 இல்லை, அது மற்ற நாடுகளில் 1-2 இருப்பாங்க. இங்கே ஆயிரக்கணக்கில் இருந்தார்கள். அப்படிப்பட்ட தேசம் இது, பொன்னான தேசம். பாருக்குள்ளே நல்ல நாடு நம் பாரத நாடுன்னு தானே பாரதியார் ஒரு தடவை வந்து அவர் கடையநல்லூருக்கு போயிருந்தார். கடையநல்லூர் அவருடைய மாமனார் ஊர். அவர் ரயில் ஏறும்போது கால் வலிக்கு கீழே விழுந்துட்டார் தரையில். அப்போ உடனே அந்த தரையில் விழுந்து உருண்டாராம். அவரை கைப்பிடிச்சி தூக்கி விடுறதுக்கு ஆள் வந்தபோது என்னை தூக்கி விடாதீங்க, நான் இன்னும் கொஞ்சம் நேரம் உருள்றேன்னாராம். ஏன் அடிபட்டுருச்சாயா, ஏன் உருள்றேன்னா, இது வந்து கர்ம பூமி, புண்ணிய பூமி, இந்த மண் என் உடம்புல படட்டும், நான் பெரிய பாக்கியம் பண்ணியிருக்கேன் இன்றைக்கி இந்த மண்ணில் விழுகிறதுக்கு அப்படின்னு அந்த மண்ணில் விழுந்து உருண்டாராம் பாரதியார். அவர் என்ன நட்டுக்கலந்த கேஸா? ஏன் அப்படி பண்ணினார்? அதை நம்ம யோசிக்கணும். இல்லை, இந்த நாட்டினுடைய மண் முதற்கொண்டு புனிதமானது என்பதை அவர் உணர்ந்திருந்தார். இப்போது இந்த வெளிநாட்டுக்கு போகிறவங்களில் பிராமணர்கள் அதிகமாக இருக்கிறார்கள் என்று ஒரு செய்தி, பரவலாக ஒரு செய்தி. இதை வந்து நம்ம நாட்டிலையும் சொல்கிறாங்க, அந்தந்த நாட்டிலையும் சொல்கிறாங்க. இங்கே பிராமின்ஸ் தான் அதிகமாக ஹை போஸ்ட்டில் உட்காந்துருக்குறாங்க, ஏன்னா அவங்க தான் பிரெயினி அப்படின்னு ஒரு செய்தி. இது விஷயமாக நாம் கொஞ்சம் பொறுமையாக யோசிக்க வேண்டியிருக்கு. அதாவது ஒரு பிரச்சனையை ஜாதி அடிப்படையிலே அலசி பார்க்க வேண்டிய ஒரு இக்கட்டு இன்றைக்கி ஏற்பட்டிருக்கு. அன்னைக்கு இப்படி பிரச்சனையெல்லாம் வர்றதில்லை. மனித குலத்துக்கு என்று சில பிரச்சனைகள் வரும். மழை இல்லை,
எல்லாருக்கும் மழையின்மைங்கிறது பிரச்சனை தான். அப்போ காமன் ஃபார் சொசைட்டிங்கிற ப்ராப்ளம்ஸ் தான் அன்றைக்கி இருந்தது. ஆனால் இன்றைக்கி ஒரு குறிப்பிட்ட இனத்தின் அடிப்படையிலே ஒரு பிரச்சனை வந்திருக்கு. அது என்னன்னு கேட்குறீங்களா? முதல்ல நீங்கள் ஒன்று புரிஞ்சுக்கணும். இந்த உலகத்தில் எழுதப்படாத புத்தகம், நல்லா கவனிக்கணும், எழுதப்படாத புத்தகம்னு ஒன்று இருக்கா? எல்லா புத்தகமும் எழுதப்பட்டிருக்கு. அங்கே மேல்நாட்டு மதங்கள்லேயும் பைபிள் ஆகட்டும், குரான் ஆகட்டும், இங்கே திரிபீடக நூலாகட்டும், எல்லா மத நூல்களும் எழுதப்பட்ட நூல்கள் தான். வழி வழியாக ஒரு வாத்தியார் எழுதுவார், மாணவன் படிச்சுக்குவான், அவன் மகனுக்கு பாஸ் ஓவர் பண்ணுவான். ஆனால் எழுதினால் தப்பு, பாவம், எழுதக்கூடாது என்று ஒரு நூல் இருக்கிறது என்றால் அது இந்திய நாட்டு ரிக்வேதம், யஜுர்வேதம், சாமவேதம், அதர்வண வேதம். இந்த 4 வேதங்களையும் யாரும் எழுதக்கூடாது, எழுதாக்கிழவி, வாய்மொழி என்ற ஒரு நிபந்தனை இருந்தது. அப்புறம் எப்படி அந்த புக்கை மெயின்டைன் பண்ணுவோம் அப்படின்னா, அதை மனசில் வச்சு மெமரி பவரில் மெயின்டைன் பண்ணணும். அது எப்படிங்க அவ்வளோ விஷயங்களையும் மெயின்டைன் பண்ணணும்னா, அதுக்குன்னு ஒரு ஜாதி, ஒரு விசேஷமாக ஒரு ஜாதி நான் படைச்சிருக்கேன் என்று பகவான் சொல்கிறான். அது எந்த ஜாதி? பிராமண ஜாதி. அவனுக்கு ரொம்ப அதிகப்படியான மெமரி பவரும் மூளையும் கொடுத்து அதை மெயின்டைன் பண்ணக்கூடிய சில சாப்பாட்டு விதிமுறைகளையும் சொல்லி, நீ மற்றவங்களோட கலக்காத, உன்னுடைய பிரதான டியூட்டி என்னென்னா இந்த வேதங்களை உன்னுடைய அறிவிலே தாங்கி காக்க வேண்டும், இவை அழிந்து போகாமல் காக்க வேண்டும். ஏனென்றால் இந்த வேதங்களிலே சொல்லப்பட்டிருக்கிற யாகங்கள், ஆன்மீக விஷயங்கள் தான் இந்து மதத்தினுடைய ஆணிவேர். இந்த வேதங்கள் அழிந்து போனால் இந்து மதம் அழிந்து போகும். அதை காப்பாற்ற வேண்டியது உன் பொறுப்பு. அந்த திறமையும் தைரியமும் உன் ஒருத்தனுக்கு தான் இருக்குது. அப்ராமணன் யாருக்கும் அது கிடையாது. அவன் மற்ற வேலையை பார்ப்பான். ஒருத்தன் நாடு ஆளுவான், ஒருத்தன் விவசாயம் பார்ப்பான், ஒருத்தன் வியாபாரம் பார்ப்பான், பார்த்துட்டு போகிறாங்க. நீ மட்டும் இதை தான் பார்க்கணும் என்று பகவான் ஒரு இனத்தை படைத்தான். என்னாச்சு? நாங்கள் இந்த வேதத்தை பாதுகாக்க மாட்டோம், வேணா எழுத்தாக எழுதி ப்ரெஸ்ஸில் கொடுத்து அடித்து லைப்ரரியில் மெயின்டைன் பண்ணிக்கோங்க மற்ற புக்கு மாதிரி என்று பிராமணன் சொன்னான். அப்படி ஒரு காலகட்டம் வந்தது. என்னாச்சு? வேதம் முழுக்க மண்டையில் தாங்கியிருந்த பிராமணன் காணாமல் போய்விட்டான். இன்றைக்கி சும்மா பேருக்கு வட இந்தியாவில் பார்த்திங்கன்னா திவேதி, திரிவேதி, சதுர்வேதின்னு போட்டுக்குவான். 2 வேதம் படித்தவர், 3 வேதம் படித்தவர், 4 வேதம் படித்தவர்னு. ஆனால் நிஜத்தில் போய் விசாரித்து பார்த்தீங்கன்னா ஒரு வேதமும் இல்லை. அங்கே எல்லாம் சும்மா ஹம்பக்கு. நிலைமை அந்த மாதிரி ஆகிப்போச்சு. அப்போது என்ன செய்கிறது? வேதங்கள் வேணும்னா லைப்ரரியில் போய் பார்த்துங்க. இப்போ தான் பிரிண்ட் போட்டாங்கல்ல, லைப்ரரியில் போய் பார்த்துங்க. அந்த லைப்ரரியில் இருக்குது, இந்த லைப்ரரியில் இருக்குதுன்னு போய் பார்த்தோம்னா என்ன முழு தொகுதியுமா இருக்குது, சில பகுதிகள் இருக்குது. வேத பாடசாலை இருக்குதுங்க, பெருமையாக சொல்லிக்கிறாங்க. அங்கே போய் என்ன நடக்குது வேத பாடசாலைன்னு பார்த்தா ஆங்காங்கே சில ஊர்களில் சும்மா ஒரு கணம், 2 கணம், ஒரு சாகையோ 2 சாகை, அவ்வளோதான். முழு வேதமாக சொல்லித்தர்றாங்க. அன்றைக்கி யாக குண்டத்தில் தெய்வங்கள் தோன்றின, மக்கள் தோன்றினார்கள். இன்றைக்கி யாக குண்டத்தில் எந்த பிராமணனாவது ஒரு 8 காசு, ஒரு ரூபா காசு உற்பத்தி பண்ண சொல்லுங்கள். ராகவேந்திரர் நவரத்ன மாலை எடுத்தார் யாக குண்டத்திலிருந்து, படிக்கிறோம் சமீபத்தில். இன்றைக்கி என்னாச்சு? பிராமணம் பூரா எங்களுக்கு வேதம் வேண்டாம் என்று சொல்லி உலகியலுக்கு வந்துவிட்டான். அவனுக்கு கொடுக்கப்பட்ட அதீதமான மூளையை பயன்படுத்தி நான் அம்பாசடராக மாறுவேன், டாக்டராக மாறுவேன், லாயராக மாறுவேன், அரசியல்வாதியாக மாறுவேன், மற்ற இடத்துல பேர் வாங்குவேன், பணம் சம்பாதிப்பேன்னு போயிட்டான். அப்போ என்னாச்சு? இன்றைக்கி இந்து மதத்தினுடைய ஆணிவேராகிய 4 வேதங்கள் அழிந்து ஒழிந்து செத்து மறைந்தன. இதுக்கு யார் பொறுப்பு? இதுக்கு யார் காரணம்? உலகில் பிராமணர்கள், குறிப்பாக அமெரிக்கா மாதிரி வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய பிராமணர்கள். ஒரு மிலிட்ரி ஜெனரல் இருக்கார். அவர் ஒருத்தனை கூப்பிட்டு, நம்பகமான ஒரு ஆளை கூப்பிட்டு, டேய், என்னுடைய மகன், என்னுடைய குழந்தைய நான் உன் பொறுப்பில் விடுறேன். அவன் அம்மா இல்லாத குழந்தை, நான் பல வேலையாக அலையிறேன், நீ அவனை கண்ணும் கருத்துமாக பார்த்து அவனை வளர்த்து ஆளாக்கு, உனக்கு வேண்டிய பணம் நான் தரேன் அப்படின்னு ஒப்படைச்சு எல்லா வசதிகளும் பண்ணி கொடுத்தான்.
இவன் என்ன பண்ணான், காசை வாங்கிக்கிட்டு அந்த மகனை கவனிக்கிறது இல்லை, விட்டுட்டான். அந்த குழந்தை அங்கங்கே ஓடி விளையாடி காரில் அடிபட்டு செத்து போச்சு. இப்போது அந்த மிலிட்ரி ஜென்ரல் சும்மா இருப்பானா? ஏண்டா, உன்னை நம்பி தானே விட்டுட்டு போனேன், என் குழந்தைங்களுடைய ஒரே வாரிசு போச்சேடா என்று அவனை என்ன செய்வான்? நல்ல கோபக்காரனாக இருந்தால் கொன்னே விடுவான் அல்லது கடுமையாக தண்டிப்பான். அந்த மிலிட்ரி ஜென்ரல் தான் கடவுள். அப்படி ஒப்படைக்கப்பட்டவன் தான் பிராமணன். அந்த குழந்தை தான் வேதங்கள். இந்த வேதங்களை நீ காக்கணும் என்று சொல்லி கடவுளாகிய அந்த மிலிட்ரி ஜென்ரல் பிராமணன்ட்ட கொடுத்தா அந்த குழந்தை சாகும்படி விட்டுட்டான். இன்றைக்கி வேதங்களாகிய குழந்தை செத்து போச்சு. இப்போது பகவான் சும்மா இருப்பானா? அவனுக்கு கோபம் வருமா வராதா? இந்த தண்டனையிலிருந்து தப்ப முடியுமா? என்னுடைய சொற்பொழிவுக்கு ஒழுங்காக ஒருத்தர் வருவார். அவர் திருநள்ளாறு சனீஸ்வரன் கோயில் அர்ச்சகர் குடும்பத்தை சேர்ந்தவர். அவர் சொல்வார், பிராமண குடும்பங்கள் தான் ரொம்ப அடி வாங்குது சார். இப்போ நீங்கள் பழைய வாழ்க்கை முறைக்கு போங்கன்னு சொன்னால் கேட்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு. கேன்சர் ஹாஸ்பிட்டலுக்காரர் ஒருத்தர் அன்றைக்கி ஃபோனில் சொன்னார், கேன்சர் பேஷண்ட்டில் 85% பிராமணங்க தான் சார். பிராமின்ஸுக்கு தான் கேன்சர் சீக்கிரமாக வருது. இது மெடிக்கல் ஃபேக்டு. இப்படியாக இறைவனுடைய கோபமானது மெல்ல மறைமுகமாக வேலை செய்ய தொடங்கி இருக்கிறது. ஆனால் இந்த நிலைமை நீடிக்குமானால் இது ரொம்ப மோசமான ஒரு எல்லைக்கு போகும். இந்து மதம் வாழ வேண்டுமானால் வேதங்கள் வாழ வேண்டும். வேதங்கள் வாழ வேண்டுமானால் அந்த வேதத்தை கடைப்பிடிக்க காக்க அடிப்படை தேவையான ஆச்சாரங்கள் வாழ வேண்டும். அந்த ஆச்சாரங்களை கடைப்பிடிக்கக்கூடிய தகுதி உள்ளவன் பிராமணன் தான். அவனுக்கு தான் அமெரிக்கா மோகம் வந்துருச்சு. இன்றைக்கி அமெரிக்காவில் ஹை லெவலில் இருக்கக்கூடிய இந்தியன்ஸ்லாம் யாருன்னா மோஸ்ட்லி தேர் பிராமின்ஸ். அவங்களுக்கு எத்தனை வேதம் தெரியும்? ஒன்றும் தெரியாது. இது ஒரு அவல நிலை அல்லவா? இவர்கள் இந்து மதத்துக்கு மட்டுமா தீங்கு செய்கிறார்கள்? இந்திய நாட்டுக்கே தீங்கு செய்கிறார்கள். மொத்த ஜனத்தொகைக்கும் தீங்கு செய்கிறார்கள். ஏனென்றால் மொத்த ஜனத்தொகையும் இந்து மதத்தை நம்பித்தான் இருக்கிறது. அப்போ அதை பற்றி யோசிக்கிற போது ராமர் இலங்கையை பார்த்துட்டு இந்த தங்கம் என்னை கவர்ச்சி செய்யவில்லை, தாய்நாடு நமக்கு மிக உயர்வானது, அதை வெற்றக்கூடாதுன்னு சொன்னதை பற்றி நம்ம நினைக்க வேண்டியிருக்கா இல்லையா? இப்போது இந்த கலாச்சாரத்துக்கு வருவோம். இதெல்லாம் உயர்ந்த ஆன்மீக விஷயங்கள். அதை பற்றி சிந்திக்கிறதுக்கு சராசரி மனிதனுக்கு பொறுமை இல்லை, அக்கறை இல்லை, தேவையில்லைன்னு நினைக்கிறான். சரி, இப்போ கலாச்சார ரீதியாக இந்த சமுதாயம், இந்திய சமுதாயம் எப்படி வாழ்கிறது, வெளிநாட்டு சமுதாயம் எப்படி வாழ்கிறது, அதை பார்க்க முடியும். நீங்கள் உடை உடுத்துறதுன்னு எடுத்துக்கோங்க. இந்த ட்ரெஸ்ஸிங் ஃபேஷன், இந்திய நாட்டு பெண்கள் வேறு எந்த நாட்டு பெண்களையும் விட அதிகமாக தங்கள் உடலை மூடக்கூடிய ஆடைகளை அணிகிறார்கள். இந்த நாட்டில் இருக்கக்கூடிய சேலையாகட்டும் அல்லது சுடிதாராகட்டும் எதுவாகட்டும் உடம்பை மூட வேண்டும் என்கிற நோக்கத்தோடு அணியப்படும் ஆடைகளாக இருக்கிறது. ஆனால் அமெரிக்கா மட்டும் இல்லை, மற்ற வெளிநாடுகளையும் நீங்கள் பார்க்கலாம். டூரோப்பியா அப்படின்னு சொல்லி ஒரு சேனல் இருக்குங்க, டூரோப்பியான்னு ஒரு சேனல். அதில் அமெரிக்காவை மட்டும் இல்லை மற்ற நாடுகளை இன்னடவு காட்டுறான். அந்த வீதிகளில் நடந்து போகிற பெண்களை காட்டுகிறார். எல்லாம் அதிகமாக தங்கள் உடலை வெளிக்காட்டி கொள்ளக்கூடிய உடைகளை அணிகிற பெண்கள் தான் இருக்கிறார்கள். சும்மா ஒரு குட்டி சட்டியை போட்டு வீதிக்கு வந்துடுறாங்க. சில சமயத்தில் வீதிகளை பார்த்தா எங்கே பார்த்தாலும் ஒரே பெண்கள் தொடைமயமாக இருக்கிறது. இப்போ இதில் 2 பாதிப்பு ஏற்படுது. ஒன்று என்னென்னா, பக்குவம் இல்லாத மனம் உள்ளவர்களுக்கு அது மனச்சலனத்தை உண்டு பண்ணுகிறது. இன்னொன்று, பார்த்து பார்த்து பழகினவர்களுக்கு அந்த பெண் கவர்ச்சி என்ற அந்த மோகத்தையே அது மழுங்கடித்து விடுகிறது. அது மனவாழ்வு வரை பாதிக்கிறது. ஒரு சினிமாவுக்கு நீங்கள் போகும்போது பார்க்காத சினிமாவாக இருந்தால் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குங்க. நிர்பந்தத்தினாலே அடிக்கடி பார்த்த ஒரு சினிமாவை போய் பார்க்க போனீங்கன்னா உங்களுக்கு தூக்கம் தானே வரும், பார்த்தது தானே இதில். ஆகவே கவர்ச்சி என்பது காட்டி மறைப்பது, முழுக்க காட்டுவதல்ல. இப்போ அந்த நாடுகளிலே இந்த
மனைவி என்பவள் நமக்கு எங்கும் கிடைக்காத தீனி தருகிறவள் என்கிற நிலை இந்தியாவில் இன்றைக்கி இருக்குது. அங்கே அப்படி இல்லை, அது எங்கேயும் கிடைக்கிது. அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழலை உருவாக்கிவிட்டு மன வாழ்விலே காதலை வீக்காக்கி விடுகிறார்கள். இது கலாச்சார ரீதியில் பெரிய பாதிப்பு. அதனால் விவாகரத்துக்கு அது ஒரு மறைமுகமான காரணம். பல காரணங்கள் இருக்குது, அதில் இது ஒரு முக்கியமான காரணம். அடுத்து பழகு முறைகள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, கை குலுக்கிறது, கட்டி பிடிக்கிறதுன்னு ஒரு பழக்கம் வச்சுருக்கான் மேல்நாடுகள். ஆணும் பெண்ணும் கை குலுக்கிறது சர்வசாதாரணம். அது மட்டும் இல்லை, ஒருத்தர் பார்த்தோன்னே அப்படி ஹக்கிங், கட்டி பிடிக்கிறது அங்கே ரொம்ப சர்வசாதாரணமாக இருக்குது. இங்கே நம்ம நாட்டில் இன்றைக்கி கூட பாருங்கள், சிட்டி பஸ்ஸில் கண்டக்டர் டிக்கெட் கொடுக்கும்போது அந்த கையை தொட்டு அப்படி திணிச்சு கொடுக்குறான்னு வச்சுங்க, பொம்பளை கத்துறா, யோ கை படாமல் கொடுக்க முடியாத டிக்கெட்டை அப்படின்னு கேட்குறாங்க. பஸ்ஸில் வந்து ஓவர்டேக் பண்ணி போகிறபோது பேசஞ்சரு பொம்பளை மேலே உரைச்சிட்டா, ஏன் இடிக்க போக முடியாது எருமை மாடு அப்படின்னு வைக்கிறாங்க. ஏன்னா இங்கே ஈவன் டச்சிங் இஸ் சம்திங் வெரி இம்பார்ட்டண்ட். கற்பு என்பது ஸ்பர்சத்தில் கூட இருக்கிறது. இங்கே பாடுற இலக்கியவாதி எப்படி பாடுறான், உன்னை தொட்ட காற்று வந்து என்னை தொட்டது, அதுவே போதும் என்று பெண்மை என்று கேட்டுக்கொண்டது. உன்னை தொட்ட காற்று என்னை தொட்டுச்சு, அது போதும்யா. அவ்வளவு தூரம் வந்து நுட்பமாக, நளினமாக, மெல்லினமாக இங்கே பாட்டு எழுதுகிறான். ராமாயணத்தில் ராமன் சொல்கிறான், இதோ இந்த நிலவை நான் பார்க்கிறேன், இதே நிலவை இலங்கையிலிருந்து சீதை பார்க்கிறாள், அவளால் பார்க்கப்பட்ட இந்த நிலவு என்னால் பார்க்கப்படுகிறது, இன்று எங்கள் தாம்பத்தியம் நிறைவேறிற்று அப்படின்னு அவள் பார்த்த ஒரு பொருளை நாம் பார்த்தாலே அது பெரிய தாம்பத்தியம் என்று அவ்வளவு சென்சிட்டிவாக அதை எடுத்து காட்டுறான். இங்கே இருக்கிற ஒரு கவிநயம் எப்படி, இங்கே தமிழ்நாட்டில் ஒருத்தனை பாட்டு எழுதுனா என்ன அப்படின்னா, ஒரு கணவன் அவன் வந்து மனைவி மேலே ஏதோ ஒரு சின்ன மனு வருத்தான், ஒரு சண்டை போட்டுட்டு போடி நான் உங்கள்கிட்ட பேச மாட்டேன் அப்படின்னு பீச்சுக்கு வந்துட்டான். கடற்கரையில் வந்து உட்காந்துருக்கான். அப்போ என்ன ஆகுதுன்னா, கொஞ்சம் நேரத்தில் அவனுடைய மனைவி வந்து அப்படி மெல்ல அவனுடைய கையை அப்படி தடவி கொடுக்குறா. அவன் பார்த்தான், கஜோல் பண்ணுறா, என்னை குஜால் பண்ணுறா, சண்டை போட்டுட்டு கத்தி விட்டு என்னை சமாதானப்படுத்துறதுக்கு இப்படி வேலையெல்லாம் பண்ணுறா, ஓடி நான் திரும்ப மாட்டேன் அப்படின்னு ரொம்ப பிடிவாதம் அப்படி கிருன்னு உட்காந்துருக்கான். தொடர்ந்து அவள் உடம்பெல்லாம் அப்படி மெல்ல மெல்ல தடவுறா. நான் ரோஷக்காரண்டி, உன் பக்கம் திரும்ப மாட்டேன் அப்படின்னு உட்காந்துருக்கான். பார்த்தா ஒரு 10 நிமிஷத்தில் இவனுடைய மனைவி எதிரே வந்து கொண்டிருக்கிறாள், எங்கிருந்தோ இவனை நோக்கி வந்து கொண்டிருக்கிறாள். அப்போ இவ்வளோ நேரம் என் உடம்பை தடவினது யார்? திரும்பி பார்த்தா ஒருத்தரும் இல்லை, அது தென்றல்னு முடிக்கிறான் பாட்டு. ஓ, தென்றல் வந்து இவ்வளோ நேரம் என்னை தடவிச்சா, என் மனைவி இல்லையா என்று அந்த கவிதையை முடிக்கிறான். இதிலிருந்து என்ன தெரிகிறது, அவன் வந்து எவ்வளவு தூரம் ஒரு பெண்ணுடைய ஸ்பர்சத்துக்கு சென்சிட்டிவாக இருக்கான். தென்றலுக்கும் மனைவிக்கும் வித்தியாசம் கண்டுபிடிக்க முடியாத அளவு அவங்க 2 பேருக்குள்ளே இருக்கிற சங்காத்தம் இருக்குது, ஸ்பர்சம் இருக்குது. அப்படியில் ஒரு நுட்பமான மன வாழ்க்கை என்று நீங்கள் அகத்துறையில் பார்க்கலாம். புலவி நுணுக்கம்னு சொல்லுவான். தலைமகன் ஒரு தும்மல் போட்டான்னா தலைவி ஒன்று சண்டை போடுறாளாம், உன்னுடைய கள்ளக்காதலி உன்னை நினைக்கிறா, அதான் உனக்கு தும்மல் வந்துருச்சு அப்படின்னு. ஐயோ இல்லடி அப்படின்றான். அது ஊழல். இந்த மாதிரியெல்லாம் வந்து நுட்பமாக காதலை இவர்கள் உயர்த்தி கொண்டு போய் ரசித்தார்கள். அதை வந்து ஒரு காமத்தை கூட ஒரு தாந்திரிக் ஸ்கூல் ஆஃப் தாட்னு சொல்லி ஆன்மீக லெவலுக்கு கொண்டு போனான் இங்கே. ஏன்னா இவனுக்கு எதை எடுத்தாலும் ஆன்மீகம்தான். அந்த மாதிரி ஒரு ஹை திங்கிங் உள்ள நாடு இந்த இந்திய நாடு. அங்கே நீங்கள் மேல்நாட்டுக்கு அமெரிக்காவுக்கு போனீங்கன்னா முன்பின் தெரியாத ஒரு ஆண் பெண்ணு கூட வந்து அறிமுகமான டகால்னு கட்டி பிடிக்கிறாங்க, கையை பிடிச்சி குலுக்குறான், விடவே மாட்டேங்கிறான். இங்கே வந்து எத்தனை பேர் வந்து இன்றைக்கும் சொல்லுவாங்க, நான் கல்யாணமாகி என் வீட்டுக்காரர் கையை கல்யாணத்தன்னைக்கு பிடிக்கிற வரைக்கும் நான் எந்த ஆம்பளையும் தொட்டது இல்லைங்க, முதன்னு அவர் கையை பிடிச்சி அவங்க வந்து துண்டை வச்சு கட்டி இந்த யாகத்தை சுற்றிவான்னு சொன்னாங்களா, எனக்கு அப்படியே கூச்சமாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லக்கூடிய பெண்களை இன்றைக்கி நம்ம பார்க்குறோம் இல்லையா. அவங்களுக்கு அது புதுசாக இருக்குது, த்ரில்லிங்காக இருக்குது, அவங்களுக்கு வாழ்க்கை ருசிக்கும். ஏன்னா எல்லாமே புதுசாக இருக்கும் அவங்களுக்கு.
இதில் முக்கால்வாசிக்கு மேலே ஏற்கனவே ஆல்ரெடி எக்ஸ்பீரியன்ஸ்டு ரோட்டில் காட்டில் அப்படின்னா அந்த வாழ்க்கை எப்படி பிடிக்கும் சொல்லுங்கள். அதனால தான் வந்து நாட்டில் அந்த காலத்தில் பெரியவங்களுக்குன்னு சொல்லி இப்போ பெண்களுக்குன்னு சொல்லி அந்த புறமும் வச்சான். அது அவர்கள் புறம், அவர்கள் தனியே வாழ வேண்டிய இடம் என்று இப்படியெல்லாம் நளினமாக மென்மையாக இங்கே கற்பை போற்றி பாதுகாத்தார்கள். கலாச்சார ரீதியாக பார்க்குற போது இன்றைக்கி அமெரிக்கா முதலிய நாடுகளில் இதெல்லாம் காட்டுத்தனமாக மாறிவிட்டது. அடுத்து சில பேர் சொல்கிறாங்க, ஏன் உங்கள் நாட்டை பற்றி ரொம்ப தான் யோசிக்காதீங்க, உங்கள் கோவில்கள் இந்து மத கோவில்களில் போய் பார்த்தா ஒவ்வொரு பொம்பளை சிற்பமும் எப்படி வரைஞ்சிருக்கிறான், செதுக்கி இருக்கிறான், எவ்வளவு ஆபாசமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க சில பேர். இதுக்கு நான் சொல்கிற பதில் இதுதான். இந்தியாவிலே கோனாரக் கஜுராஹோ என்ற 1-2 இடங்களில் தான் அது இருக்குது. அதுக்கும் சில காரணமான புராண கதைகள் இருக்குது. அதை படித்தீங்கன்னா உங்கள் சந்தேகம் போயிடும். மற்ற கோவில்கள் அப்படி இருக்கிறதில்ல. மற்ற கோவில்களில் பெண்கள் வந்து இடுப்புக்கு கீழே சேலை கட்டினதாக இந்த லோ ஹிப்ஸ்ன்னு சொல்கிறாங்களே அந்த மாதிரி சிற்பங்கள் பார்க்கலாம். ஏன்னா தேவலோக பெண்கள் தான் அதை காவல் காக்கிறதாக துவாரபாலகியாக இருக்கிறாங்க அப்படின்னு புராணத்தில் போட்டிருக்கிறது தேவலோக தர்மம். மற்றபடி ஆண் சிற்பம் நிர்வாணமாக இருக்குன்னா அது பிக்ஷாடனராக இருக்கும். பிக்ஷாடனருக்குன்னு ஒரு புராணம் இருக்குது, அந்த மாதிரி ஒரு கதை இருக்குது. அதுக்காக அவர் ஒருத்தர் சிற்பம் அப்படி இருக்கும். பெண் சிற்பம் நிர்வாணமாக இருக்குதுன்னா அது மோகினியாக இருக்கும். ஏன்னா அப்படி ஒரு புராணம் இருக்குது, அதனால மோகினி சிற்பம் அப்படி இருக்குது. மற்றபடி எல்லா பெண் சிற்பங்களும் ஆண் சிற்பங்களும் வெல் ட்ரெஸ்டு. நீங்கள் எந்த இந்து கோவில்லையாவது ஒரு குட்டி சட்டி போட்ட பெண் சிற்பத்தை காட்டுங்க, முடியுமா உங்களால்? நான் பார்த்துட்டேன். இல்லை, குட்டி சட்டி போட்ட பெண்களை நீங்கள் சிற்பங்களில் பார்க்க முடியாது. அது அமெரிக்காவில் தான் பார்க்க முடியும். அப்போது அவங்க என்ன நினச்சாங்க, மூடப்பட வேண்டியது காட்டப்படக்கூடாது அப்படின்ற ஒரு கொள்கை கோட்பாடு அவர்களுக்கு இருந்தது. கோவிலில் கூட சிற்பங்களில் கூட அவங்க சில டிசிப்ளினை கடைபிடித்தாங்க. இப்போது அதே கோவில்களில் சில பிராகாரங்களில் கைங்கரியம் பண்ணின ராஜாக்களுடைய சிற்பங்கள் இருக்கும். இப்போ திருமல நாயக்கர்னா அவர் இந்த பிராகாரத்துக்கு திருப்பணி பண்ணார்னா அவருடைய சிற்பமும் அவருடைய 3 மனைவிகளுடைய சிற்பமும் கூட இருக்கும். அதில் பாருங்கள், அவரும் நல்ல வெல் ட்ரெஸ்டாக இருப்பார், அந்த 3 பெண்களும் வெல் ட்ரெஸ்டாக இருப்பாங்க. அங்கே ஒன்றும் ஆபாசத்தை நீங்கள் பார்க்க முடியாது. மனுஷலோக தர்மம் அது, தேவலோக தர்மம் அது. ஆக நீங்கள் ஒட்டு மொத்தமாக சும்மா குருட்டாம்போக்கில் இந்து மத கோவில் சிற்பங்கள் எல்லாமே அம்மனமாக இருக்குது ஆபாசமாக இருக்குதுன்னு சொல்ல முடியாது. அம்மனத்தையும் ஆபாசத்தையும் இங்கே அமெரிக்காவில் தான் பார்க்க முடியும், இங்கே பார்க்க முடியாது. ஆகவே இதையெல்லாம் நம்ம யோசிக்க வேண்டியிருக்கு. அப்புறம் கலையின் எடுத்துக்குவோம். கலை என்பது மனிதனுடைய களைப்பை போக்குவது. கலை எதுக்காக ஏற்பட்டது? உலக வாழ்க்கை போராட்டத்தில் ஈடுபடுகிறவன் எல்லாருமே உழைப்பாளிகள் தான். மூளை உழைப்பாளியும் உழைப்பாளி தான், உடல் உழைப்பாளியும் உழைப்பாளி தான். ஒருத்தன் வண்டி இழுக்கிறான், மூட்டை தூக்குறான், ஒருத்தன் பேனா பிடிக்கிறான், கஷ்டப்படுறான், எல்லாம் உழைப்பு தான். அந்த உழைப்பினுடைய களைப்பு போவதற்காக கலைன்னு ஒன்று ஏற்படுத்தான். பாட்டு வச்சான், நாட்டியம் வச்சான், நடிப்பு வச்சான், நாடகம் வச்சான். இது வந்து என்ன பண்ணிச்சு? களைப்பை போக்கிறது மட்டும் இல்லை, இந்த நாட்டில் இருக்கக்கூடிய நாடகங்களில் கூட நல்ல கருத்துக்கள் சொல்லப்பட்டன. ராமாயண நாடகம், மகாபாரத நாடகம், அல்லி அர்ஜுனா நாடகம், சத்ய ஹரிச்சந்திரா நாடகம், இப்படி தான் போட்டாங்க. சமுதாய சீர்திருத்த மூவிங்கிறது 1950க்கு பின்னால் தான் வந்து ஊரை கெடுத்தது. அது வரைக்கும் எல்லாமே ஆன்மீக நாடகங்கள் தான் இந்த நாட்டில் ஜாஸ்தி. அப்போது கலைத்துறைக்கு வந்துட்டிங்கன்னா நீங்கள் அமெரிக்கா முதலிய நாடுகளுக்கு போனால் மோஸ்ட் ஆஃப் த ஃபிலிம்ஸ், பெரும்பாலான படங்கள் வன்முறை தொடர்பாக இருக்கும். வார் மூவிஸ் அல்லது பிளண்டரிங் அல்லது பர்க்லரி அல்லது டீஜெனரேட்டட் கல்ச்சர், ஒரு கீழிறங்கிய கலாச்சார காட்சிகளை காட்டக்கூடிய படங்கள் இதுதான் அதிகமாக இருக்கும். வேறு இங்கே நம்ம நாட்டில் நல்ல பாடங்களை புகட்டக்கூடிய சமூக போதனைகளை தரக்கூடிய படங்கள், ஒரு அண்ணன் தங்கச்சி பாசமுள்ள ஒரு கதை, அது 1 வருஷம் ஓடுச்சு. அந்த மாதிரி நல்ல குடும்ப படங்கள் 1 வருஷம் 2 வருஷம் 2.5 வருஷம் அங்கே ஓடுது. அந்த மாதிரி ஒரு
நோபல் ரிலேஷனை காட்டக்கூடிய திரைப்படங்கள் அங்கே பார்க்க முடியாது. அவங்க கதைகள்லாம் வந்து அது விகல்பமான கதைகளாக இருக்குது. அந்த காலத்தில் ஷேக்ஸ்பியர் எழுதின நாடகங்களில் கூட நமக்கு இந்த டிஃபரன்ஸ் நம்ம பார்க்கலாம். இந்த நாட்டு இலக்கியத்துக்கும் அந்த நாட்டு இலக்கியத்துக்கும் ஒரு தெளிவான ஒரு வேறுபாடு நாம் பார்க்கலாம். ஆக இந்த கலாச்சார ரீதியாக பார்த்தாலும் இந்த நாட்டு வீதிகளில் நடமாடுவதும் அந்த நாட்டு வீதிகளில் நடமாடுவதும் இந்த நாட்டு மக்களோடு கலந்து பழகுவதும் அந்த நாட்டு மக்களோடு கலந்து பழகுவதும் நிச்சயமாக நமக்கு ஒரு வேறுபாட்டை உணர்த்தும். அது இதை நல்லபடியாக புரிஞ்சுக்கிட்ட மெச்சூரிட்டி உள்ளவன் என்ன சொல்லுவான், இந்தியா இஸ் மச் மோர் அ மெச்சூர் கண்ட்ரி அப்படி தான் சொல்லுவான். அதை நாம் சொல்ல வேண்டியதில்லை, வெள்ளைக்காரனே சொல்லியிருக்கான். இங்கே வந்து தங்கின வெள்ளைக்காரனே அதை பார்த்து சொல்லி, இங்கே பீப்புள் டேக் திங்ஸ் வெரி சீரியஸ்லி. இங்கே வந்து எல்லாமே அவங்க ரொம்ப சீரியஸாக எடுத்துக்கிறாங்க. சில விஷயங்கள் அவங்க சொல்கிறாங்க, 30 வருஷம் 40 வருஷம் ஒரு ஆணும் பெண்ணும் தம்பதிகளாக இணை பிரியாமல் எப்படி வாழ்கிறார்கள்? அவங்களுக்கு போர் அடிக்காதா? வேறு பொண்டாட்டி வேறு புருஷன் தேடாதா? அது எப்படி இந்தியாவில் வீட்டுக்கு வீடு இது சாத்தியமாகுது என்று வியந்திருக்கிறார்கள். இன்றைக்கும் அப்படி வியக்கிறார்கள். ஒரு வெரைட்டிக்காவது ஒரு சேஞ்சுக்காவது ஒரு டைவர்ஸ் வேண்டாமா? அல்லது ஒரு கள்ள தொடர்பு வேண்டாமா? த்ரில் தனியாக லைஃபு அப்படி பேசக்கூடியவங்க தானே அங்கே நிறைய பேர் இருக்கான். ஆனால் இங்கே அதை ரொம்ப சீரியஸாக எடுத்துக்கிட்டு பேசுகிறாங்க. அப்போது அங்கே பிரதர் செக்ஸாலஜி, அப்புறம் வந்து சிஸ்டர் செக்ஸாலஜின்னு எவ்வளவோ தவறான இன்செக்சுவஸ் ரிலேஷன்ஸ்லாம் ரொம்ப இருக்குது. இங்கே அதெல்லாம் ரொம்ப சீரியஸாக எடுத்துக்கிறாங்க. இங்கே அந்த பண்பாடு அந்த மாதிரி சீர்குலைந்து வர்றதுக்கு ரொம்ப நாளாகும். அதை மெயின்டைன் பண்ணணுங்கிறதுக்காக தான் இந்த நாட்டில் பெரியவங்க பல வரன்முறைகள் பல கட்டுப்பாடுகள் விதித்தார்கள். அதனால தான் ராமன் சொன்னான், தாய்நாடு என்பது தங்கத்தை விட உயர்ந்தது. இலங்கையில் வந்து ரோடெல்லாம் தங்கமாக இருக்கலாம், கட்டடமெல்லாம் தங்கமாக இருக்கலாம், எனக்கு அது வேண்டாம், என் தாய்நாடு தான் வேணும்னு ராமன் சொன்னான். அதுதான் இங்கே நம்ம பார்க்குறோம். அடுத்தாப்புல இந்த அமெரிக்காங்கிறது முழுக்க முழுக்க செல்வ செழிப்பான ஒரு ஊர் என்று ஒரு தவறான அபிப்பிராயம் மக்கள் மத்தியில் இருக்கிறது. அது உண்மை அல்ல. அமெரிக்காவிலும் வறுமை இருக்கிறது, அமெரிக்காவிலும் பிச்சைக்காரர்கள் இருக்கிறார்கள். D2ன்னு ஒரு சேனல் இருக்குதுங்க, அவன் அப்படியே புட்டு புட்டு வைக்கிறான். அமெரிக்காவில் வந்து ஹோம்லெஸ் மென், தங்க இருக்க வீடு இல்லாதவர்கள் எத்தனை பேர் இருக்கான். பிளாட்ஃபார்மில் பெட்டை போட்டு படுக்கிறவன், ஒதுக்கப்பட்ட வெறுக்கப்பட்ட கார்களில் போய் குடியிருக்கிறவன், சோஃபாவுக்கடியில் படுத்திருக்கிறவன், பிறர் கொடுக்குற அன்னதானத்தை நம்பியே வாழ்கிறவன் எத்தனை பேர் இருக்கிறான் அமெரிக்காவில். அங்கேயும் வறுமை கோட்டுக்கு கீழ்ப்பட்டவர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள். ஸோ நாம் வந்து அமெரிக்காங்கிறது என்னமோ ஒரு சொர்க்க பூமி அப்படின்னு ஒரு இமேஜை நாமே நமக்கு க்ரியேட் பண்ணிக்கிட்டோம். அந்த ஒரு மாயத்திரையிலிருந்து நாம் வெளியே வர வேண்டும். வந்தால் இந்தியாவில் இருப்பது ரொம்ப பெருமை என்பதை நாம் உணர்வோம். இப்போ காஞ்சி பெரியவர் இருக்காரே, அவர் வந்து எவ்வளோ செல்வாக்காக இருந்தார் உங்களுக்கெல்லாம் தெரியும். அவர் இப்படி கையை காட்டினார்னா விழுந்து சாகிறதுக்கு ஆயிரக்கணக்கான பேர் ரெடியாக இருந்தாங்க. காஞ்சி மட சொத்துக்கெல்லாம் அவர் தான் அதிபதி. ஆனால் அவர் வந்து நான் அமெரிக்காவுக்கு போகணும், வாஷிங்டனுக்கு போகணும், சிக்காகோ போய் பார்க்கணும்னு நினச்சாரா? கடைசி வரைக்கும் அந்த விரதத்திலிருந்து அவர் நழுவவில்லை. நான் வந்து ஒரு மத தலைவனாக, மடாதிபதியாக, ஒரு சன்னியாசியாக அந்த நாற்காலியில் உட்கார்ந்துருக்கேன். நான் இந்த சலனங்களுக்கெல்லாம் இடம் கொடுத்தா அது சரிப்படாது என்று கடைசி வரை அவர் இந்தியாவின் எல்லை தாண்டாதவராகவே இருந்தார். அதனால் என்ன ஆச்சு, அவர் வாக்கு இறுதி வரை மதிக்கப்பட்டது, அவருடைய கூற்றுக்கள் உண்மையாயின, அவருக்கு பலருக்கும் தெரியாத சில ரகசியங்கள்லாம் கொடுக்கப்பட்டன. அவருடைய ரைட்டிங் தெய்வத்தின் குரலை படித்து பாருங்கள், இது ரொம்ப ஒரு அமானுஷமான ஒரு ஆளுடைய கருத்துக்கள் என்று சொல்கிறாப்புல தான் இருக்கும். அப்போது இந்த காலத்தில் ஒருத்தர் அப்படி இருந்திருக்கார் அப்படின்னு சொன்னால், அப்போ அமெரிக்காவுக்கு போகிறதுங்கிற பலகீனம் இட் இஸ் நாட் அ மஸ்ட் ஃபார் எவ்ரிபடி. இந்தியாவில் பிறந்தவங்க எல்லாருக்கும் அந்த வியாதி பிடிக்கும்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இட் இஸ் நாட் அ மஸ்ட். எ மேன் கேன் லிவ் வித்தவுட் கோயிங் டு அமெரிக்கா. வறுமையிலும் கஷ்டத்திலும் கூட இந்தியாவில் வாழ முடியும். இங்கே வந்து பிச்சை போடுறது கூட வந்து
ஒரு தர்மமாக நினைக்கிறான். ஒரு பிச்சைக்காரனை பார்த்தா இந்தியன் என்ன தெரியுமா சொல்கிறான்? அவன் தரித்திர நாராயணனுங்கிறான். ஏழைய பிச்சைக்காரனை நாராயணன்னு பேர் சொல்லி வழங்குறவன் இவன் தான். அப்போது தானம் பண்ணினா அது நம்ம தான் காப்பாற்றும். நான் அவனுக்கு சோறு போடுறேன்னா நான் எனக்கு தான் நன்மை செய்துக்கிறேன் என்கிற ஒரு அபிப்பிராயம் இன்றைக்கி இருக்கு இல்லையா? இங்கே அங்கே இதெல்லாம் ஒரு ஸ்பிரிச்சுவாலிட்டிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக மறைஞ்சிக்கிட்டு வருது. ஏன்னா அவர்களுடைய ஆன்மீக நூல்கள் சொன்ன பல விஷயங்கள் விஞ்ஞானத்தால் பொய் என்று நிரூபிக்கப்பட்டு விட்டன. இப்போ அவங்களுக்கு என்ன செய்கிறதுன்னு தெரியல. விஞ்ஞான ரீதியாக பார்க்கும்போது நம்முடைய ஆன்மீக நூல்களில் சொல்லப்பட்ட பல விஷயங்கள் பொய் என்று நிரூபணமாகிவிட்டன. அப்போ எல்லா விஷயமும் அப்படி தானே பொய்யா போகும். ஆத்மா, மோட்சம், நரகம் எல்லாமே அப்படி தானே இருக்கும் என்கிற ஒரு ஐயப்பாடு வரும்போது ஆன்மீகம் அங்கே ஆட்டம் கண்டு விடுகிறது. ஆனால் இந்த நாட்டில் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பு பல அரிய விஞ்ஞான கண்டுபிடிப்புகளை கண்டுபிடித்து எழுதி வைத்துவிட்டு போயிருக்கிறார்கள். விஷ்ணு புராணத்தில் ஒரு இடத்துல பராசரர் என்ன சொல்கிறார்? பார்ப்பவர்களுக்கு சூரியன் பூமியை சுற்றுவது போல இருக்கும், ஆனால் உண்மையிலே சூரியன் பூமியை சுற்றவில்லை, பூமி தான் சூரியனை சுற்றி வருகிறது என்று எழுதியிருக்காருங்க. விஷ்ணு புராணத்துடைய காலம் எப்போ? இப்போ கலீலியோ முந்தா நேற்று வந்தாள், அவர் அன்றைக்கே எழுதிட்டு போயிட்டார். நவகிரகங்களுடைய நிலைமை இன்றைக்கி டெலஸ்கோப் வச்சு அவன் அறுதிட்டு சொல்கிறான் இத்தனை டிகிரின்னு. இதை எந்த டெலஸ்கோப்பும் இல்லாமல் நம்ம நாட்டு ஜோதிடர்கள் கணித்து வைத்திருந்தார்கள். அது எப்படி? அது ஜோதிஷம் என்பது வேதத்தினுடைய ஒரு அங்கம். இதையெல்லாம் விட்டுட்டு வெளியே போகாதீங்கப்பா. உனக்கு என்ன வேணும்டா அதை தரக்கூடிய காமதேனு இந்து மதம். ஒரு மந்திரம் சொன்னால் போதும், ஒரு யாகம் சொன்னால் போதும். உனக்கு என்ன வேணும்? காசு வேணுமா? பொம்பளை வேணுமா? கட்டணம் வேணுமா? பதவி வேணுமா? புகழ் வேணுமா? ஞானம் வேணுமா? அறிவு வேணுமா? எல்லாம் இங்கே கிடைக்கும். இது ஒன் ஸ்டாப் ஷாப் என்று சொல்லி இவர்களை திருப்திப்படுத்தி வைத்திருந்தார்கள். அதனால் இங்கே இருந்த மன்னர்கள் திருப்தியாக வாழ்ந்தார்கள். இங்கே இருந்து இங்கே செத்தா போதுமே. அது எனக்கு ஒரு குறைபாடாக தெரியல. நான் பர்மாவுக்கு போனேன், ஆஸ்திரேலியா போனேன், லண்டனுக்கு போனேன் அப்படின்னு சொல்லிக்கிறது பெருமையாக இந்த நாட்டுக்காரன் நினைக்கவில்லை. சமீப காலம் வரை நினைக்கவில்லை. ஒரு 50 வருஷம் 100 வருஷமாக தான் இந்த ஒரு பலகீனம், இந்த ஒரு வியாதி இந்தியனை பிடித்து விட்டது. ஏன்னா வெள்ளைக்காரன் இங்கே ஆட்சி பண்ணி நாங்கள் வேறு பெட்டர் ரேஸ் அப்படின்னு ஒரு தப்பான எண்ணத்தை இங்கே புகுத்திட்டு போயிட்டான். அவங்ககிட்ட பீரங்கி இருந்தது, ஆயுதங்கள் இருந்தது, பணம் இருந்தது. இவங்ககிட்ட இல்லை. அது காலகட்டம், கலியுகம். அதனால் என்ன இப்போ அவன் சொல்கிறதெல்லாம் உண்மைன்னு இவன் நம்ப ஆரம்பிச்சிட்டான். அப்போது இதிலிருந்து விடுபடுவது இந்தியனுக்கு எப்படி சாத்தியம் என்றால் இந்தியன் தானே விடுபட வேண்டும். இதையெல்லாம் உணர்ந்தான்னா போதும். விவேகானந்தரை அமெரிக்காவுக்கு அனுப்பிச்சி விட்டாங்க. அப்போ அவர் அமெரிக்காவிலேருந்து பல நாடுகளுக்கு போனார். ஜப்பானுக்கு போனார், சைனாவுக்கு போனார். அவருடைய நாவன்மையை பார்த்து விட்டு பலரும் அழைத்தார்கள். உலகம் பூரா சுற்றிட்டு மறுபடியும் இந்தியாவில் இறங்கின போது அவர் பேசின முதல் சொற்பொழிவு என்ன தெரியுமா? நான் இந்தியாவில் இருந்தபோது உலகின் மற்ற நாடுகளை விட இந்திய நாடு உயர்ந்த நாடு என்று நான் நினைக்கிறேன் என்று நினைத்திருந்தேன். ஆனால் அப்போ எனக்கு ஒரு எண்ணம் என்ன அப்படின்னா, இது ஒரு குழந்தைத்தனமான அறியாமை. எல்லாருக்கும் காக்கைக்கு தன் குஞ்சு பொன் குஞ்சுங்கிற மாதிரி நமக்கு நம்ம நாடு பெருசுன்னு தோணுது அப்படின்னு நினச்சிருந்தேன் நான். ஆனால் இப்போ உலகின் எல்லா நாடுகளுக்கும் பயணம் செய்து அந்த நாட்டு மக்களோடு பழகி அந்த நாட்டிலே உயர்வாக கருதப்பட்ட கட்டடங்களையும் காரியங்களையும் பார்த்து விட்ட பிறகு இப்போ எனக்கு என்ன புரியுது? நான் அறியா குழந்தையின் நினைப்பாக நினைத்திருந்தது அது அறியா குழந்தையின் நினைப்பல்ல. அது ஆய்வு செய்து அடைய வேண்டிய முடிவு. அது ஒரு கன்விக்ஷன். இந்த உலகத்திலேயே இதுதான் சிறந்த நாடு என்பதை நான் கண்ணார நேரிலே பார்த்து உணர்ந்திருக்கிறேன் என்று சொன்னேன். ஏன் அவர் காலத்தில் விஞ்ஞானம் வளரவில்லையா? மற்ற நாடுகளில் விஞ்ஞானம் அதிகமாக வளர்ந்திருந்ததை அவர் பார்க்கவில்லையா? அப்படி இருந்து ஏன் அவர் அதை சொன்னார் அப்படின்னு சொன்னார். மனிதனாவது கண்டுபிடிப்புகளால் அல்ல, காசு பணத்தினால் அல்ல, அவனுடைய உள்ளத்தினுடைய பக்குவத்தினாலே. மனிதன் மற்ற விலங்குகளை விட உயர்ந்தவன் என்று ஏன் சொல்லப்படுகிறான்? அவன் அறிவும் அவன் பண்பும் உயர்ந்திருக்கிறது. இந்த விஷயத்தில் அக்கறை கொண்டது ஒரே ஒரு நாடு தான் இந்த உலகத்தில், அது இந்திய நாடு. இவன் தான் எப்போ பார்த்தாலும்
கலாச்சாரம், ஆன்மீகம், ஞானம், பண்பாடு இதுக்குன்னு உயிரை விட்டான், செத்தான். எத்தனை பேர் நாடு வேணான்ட்டு போனான். புத்தர் வந்து ஒரு ராஜாவுடைய மகன் தானே. இந்த ராஜ்யம் எனக்கு வேண்டாம், எனக்கு ஞானம் வேணும்னு மரத்தில் போய் உட்கார்ந்தார் இருந்தாலே. இந்த நாட்டில் ஒவ்வொரு முனிவருடைய கதையும் அதான் சார். இந்த நாட்டில் ஒவ்வொரு முனிவரும் அழகாக ட்ரெஸ் பண்ணிக்கிறத விட்டுட்டு தாடி வளர்த்து பிச்சைக்காரன் மாதிரி போய் காட்டில் அலைகிறது தான் பெருசாக நினச்சான். ஏன்னா அதில் அவன் அடைந்த செல்வம் இதைவிட உயர்ந்ததாக இருந்தது. அந்த ஞான செல்வம் அவனுக்கு தங்கத்தை கொட்டி கொட்டி கொடுத்தது. நம்ம புராணத்தில் என்ன படிக்கிறோம்? ரகுமகாராஜாவுடைய நாட்டிலே வறுமை வந்துருச்சு, அவனுக்கு செலவு பண்ணுறதுக்கு காசு இல்லை, மனைவிமார்களுடைய நகையெல்லாம் போச்சு, வெறும் மஞ்சக்கயிறு போட்டதுக்காக. அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில் அவன் வந்து என்ன பண்ணினானா, ஒரு ரிஷிபுத்திரன் வந்து குருதட்சணைக்கு காசு கேட்டபோது குபேரனுக்கு ஒரு மிரட்டல் விட்டான். நீ அங்கேருந்து காசு கொட்டு, எனக்கு காசு தேவைப்படுது அப்படின்னோடனே அவன் கொடுக்க முடியாது, நான் என்ன உனக்கு வேலைக்காரனா அப்படின்னோடனே, இருடா நான் கிளம்பி வர்றேன் என்று அதுக்கு என்று ஒரு வைதிக தேர் ஒன்று கட்டி தர்பையினாலே இவன் யுத்தத்துக்கு புறப்பட்ட போது அதை பார்த்து பயந்தவன் அங்கேருந்து டெல்லிக்கு பக்கம் இருக்குது இன்றைக்கி அந்த ஊர். தங்கமாக கொட்டினான், 10 யானை உயரத்துக்கு கொட்டினான், அதை எடுத்து அந்த ரிஷிபுத்திரனுக்கு கொடுத்தான். அப்படின்னு நம்ம பார்க்குறோம். தங்கம் என்பது இவன் ஆணைக்கு கீழ்ப்படியக்கூடிய ஒரு குப்பை பொருளாக இருந்தது. வானா வரும், கொட்டுனா கொட்டும், அப்படி இருந்தான். இங்கே தங்கம் கொட்டியதுங்கிற கதை 1 2 இல்லை, ஏகப்பட்டது. தேசிகர் சொன்னார், வேதாரண்யர் சொன்னார், சங்கராச்சாரியார் சொன்னார், தங்கம் கொட்டுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அதை யாராவது கேலி பண்ணுறாங்களா? பண்ணலை, இருந்திருக்கும். இந்த நாட்டில் தங்கம் கொட்டுறதுங்கிறது சர்வசாதாரணம் சார். அப்படிப்பட்ட ஒரு நாடு, அப்படிப்பட்ட ஒரு பண்பாடு, அதை விட்டுவிட்டு இந்த நாட்டில் பிறந்திருக்கமே அது எவ்வளோ பெரிய அதிர்ஷ்டம் என்று நினைத்து பெருமைப்படுவதை விட்டுவிட்டு அமெரிக்காவுக்கு ஓடுறேன், ஆஸ்திரேலியாவுக்கு ஓடுறேன், என்ன ஐயா இதெல்லாம்? அப்போது என்று தான் இதை உணர்வீர்களோ? அவன் பாரதிய பாடின என்று தனியும் இந்த அடிமையின் மோகம்னு, இந்த வெளிநாட்டு மேலே இருக்கிற இந்த ஒரு தாகம், ஒரு வேகம் இந்த இந்தியனுக்கு என்றைக்கு மாறும்? எங்கெங்கேயோ பிறந்தவங்களாம் இந்தியாவுக்கு வந்தான். வாஸ்கோட காமா இங்கே தேடி வந்தான். கொலம்பஸுக்கு அதுக்கு பகல் கனவாக இருந்தது. அதே மாதிரி எவ்வளவோ பெரிய உலக பயணிகள் எல்லாம், பாகியான், யுவாங் சுவாங் எல்லாம் இந்தியாவுக்கு வந்து இது தங்கம் நிறைந்த நாடு, தங்கமான கலாச்சாரம் நிறைந்த நாடு என்று வியந்திருக்கிறார்கள். அங்கே பிறந்தவங்களாம் இங்கே வர்றதுக்கு ஆசைப்பட்டான். இன்றைக்கி இங்கே பிறந்தவன் அங்கே போகிறதுக்கு ஆசைப்படுறான். இன்றைக்கி நாம் அமெரிக்கா ரிட்டர்ன்னு சொல்லிக்கிறத பெருமையாக நினைக்கிறோம். ஆனால் அன்றைக்கி வாஸ்கோட காமா காலத்தில் இந்தியா ரிட்டர்ன்னு சொல்லிக்கிறத பெருமையாக நினச்சான். நான் இந்தியாவுக்கு போனேன், அதெல்லாம் பார்த்தேன் அப்படின்னு. மார்க்கோ போலோன்னு ஒரு ஆள் இருந்தான். அவன் வந்து இங்கே பார்த்த அதிசயங்களெல்லாம் நோட்டில் எழுதி வச்சான். அதை படிச்சுட்டு அந்த நாட்டுக்காரன் என்ன சொன்னான், இவன் நம்மளை பைத்தியக்காரன் ஆக்குறான், இப்படி ஒரு நாட்டில் இருக்க முடியாது, இவ்வளவு செல்வம் ஒரு நாட்டில் இருக்க முடியாது, இவ்வளவு பண்பாடு ஒரு நாட்டில் இருக்க முடியாது அப்படின்னு அவனை நம்ப மறந்தாங்க. அப்போ மார்க்கோ போலோ சாக போகிற சாவு படுக்கையில் இருக்கிற டெத்து பெட்டில் இருக்கிறான். அப்போது அந்த ஜனங்கள்லாம் அவனை சூழ்ந்துக்கிட்டு, மார்க்கோ போலோ இப்போவாவது உண்மையை சொல்லி நீ சாக போகிற, நீ இவ்வளவு நாளாக சொன்னிய இந்தியாவை பற்றி, அதெல்லாம் சும்மா புல்லா தானே, கதை தானே விட்ட, உண்மையை சொல்லுடா டேய் அப்படின்னு கேட்டாங்க. அப்போ மார்க்கோ போலோ என்ன தெரியுமா சொன்னான், டேய் நான் சொன்னதெல்லாம் நான் கண்டதில் பாதி தான்டா, நான் முழுதும் சொன்னால் என்னை அடித்தே கொண்டுடுவீங்கடா நீங்கள், இப்போவும் சொல்கிறேன்டா, சத்தியமாக நான் சொன்னதெல்லாம் உண்மை தான்டா என்று சொல்லிவிட்டு செத்தான். இது இந்தியாவினுடைய பெருமையை பறைசாற்றுகிறது. ஒரு வெள்ளைக்காரன் இந்தியாவை பற்றி அப்படி நினைக்கிறான், இந்த இந்தியாக்காரன் வெள்ளைக்காரனை பற்றி அப்படி நினைக்கிறான். இது என்ன கால கொடுமை? இதெல்லாம் நாம் சிந்திக்க வேண்டும் என்று கூறி, நீங்களும் இதை சிந்தித்து தெளிவடைந்து மற்றவர்களுக்கும் தெளிவு அடைவிக்க வேண்டும் என்று கூறி விடைபெறுகிறேன். ஜெய் ஸ்ரீமன் நாராயண்.